ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ எந்த டே வரைக்கும் நம்ம இன்டர்கோர்ஸில் இருக்கணும். செகண்ட் வந்து நமக்கு இன்டர்கோர்ஸ் அப்போ வரக்கூடிய அந்த வலிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறப்போ எப்போ வரைக்கும் இன்டர்கோர்ஸில் இருக்கணும், அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் டைமில் இன்டர்கோர்ஸில் இருக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஓவுலேஷனே தெரியலை, ஸோ நீங்கள் உங்களோட லாஸ்ட் பீரியட் முடிஞ்ச அன்னையிலேருந்து நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எப்போவோ உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்து உங்களுக்கு கரு உருவாயிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பீரியட்க்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்துடும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ லேட்டான ஓவுலேஷனாக இருந்தால் கூட உங்களுக்கு பீரியடை ஒட்டினாப்பில் வராது. ஸோ உங்களுக்கு பீரியடுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்களோட இன்டர்கோர்ஸை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஓவுலேஷன் டைமில் சப்போஸ் கரு உருவாகியிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறமும் தொடர்ந்து இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ அதோட ப்ரெஷர்னாலேயோ இல்லை நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா கூட உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு உருவான கருவை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த கருவை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட்னு நீங்கள் ஒரு டே கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த டேலேருந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட இன்டர்கோர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவுலேஷன் நடக்குது, உங்களுக்கு அப்புறம் இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா கூட ஒரு 5 டேஸ் இல்லை 6 டேஸில் உங்களுக்கு பீரியட் வந்துடும். இல்லை உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்து உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகியிருக்குது அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓவுலேஷன்லேருந்து 7 டேஸ்னாலும் இல்லை இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் உங்களுக்கு பீரியடாக வந்தால் கூட நெக்ஸ்ட்டு பீரியடோ ஒட்டினாப்பில் தான் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால தான் உங்களுக்கு ஹெவியான ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க, ஓவுலேஷன் முடிஞ்சு ரொம்ப வெயிட்டான பொருள் தூக்காதீங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஏன்னா அடிவயிறுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறப்போ அழுத்துறப்போ கண்டிப்பாக அந்த பேபி வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நம்ம பேபி வந்து டிஸ்டர்ப் ஆகிருச்சு, அது வந்து நமக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாமலே நடந்தால் கூட அது மிஸ்கரேஜுக்கான வாய்ப்பாக தான் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸில் போய் நிற்காமல் அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ப்ராப்பராக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நெக்ஸ்ட் பீரியட் வர டேட்டுக்கு ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி உங்களோட இன்டர்கோர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்கோர்ஸில் இருக்கிறதுக்கான ஆர்வம் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு உங்களுக்கு லூப்ரிகன்ட் மாதிரி, அதாவது ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரியான ஒரு திரவம் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்னென்னா வெர்ஜினல் வந்து ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி வெட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வளவளம் தன்மை உள்ள ஒரு லூப்ரிகன் மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ நமக்கு வந்து பெயின் இருக்காது. இது வந்து எல்லாருக்குமே இருக்குமா, எல்லாருக்குமே பெயின் இருக்குமானா நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏதாச்சும் ஆயில் யூஸ் பண்ணலாமா, ஏதாவது லூப்ரிகன் வாங்கி யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி டவுட்ஸ் கூட கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். லூப்ரிகன்னாலும் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளாக ஒரு விஷயத்த பண்ணுறப்போ சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த வீக் வந்து ஓவுலேஷன் வீக்காக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெடிசனோ இல்லை ஒரு ஆயிலோ யூஸ் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மந்தில் இருக்கக்கூடிய ஓவுலேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது. ஓவுலேஷன் இல்லை, ஓவுலேஷன் டைமில் நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தால் தான் கரு உருவாகும். ஸோ அந்த இன்டர்கோர்ஸ் உங்களுக்கு வைக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது ஏதோ வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ப்ராப்பராக என்ன லூப்ரிகண்டோ இல்லை என்னவோ அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்களாம் வீட்டில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு அதுக்கு
அதுக்கான மூடில் நீங்கள் செட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸில் 2 பேர் இருக்க போகிறீங்க, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த லூப்ரிகன்ட் வரும், ட்ரைனஸ் வந்து இருக்காது. செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு பொசிஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணுற அந்த பொசிஷனால் கூட உங்களுக்கு பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு பொசிஷன் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் வந்து இப்போ நீங்கள் நியூலி மேரீடு, இப்போ தான் நீங்கள் கல்யாணம் ஆகிருக்கீங்க, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெயின் இருக்கிறது காமன் தான். ஏன்னா நம்மளோட வெர்ஜினல் ஏரியா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பெருசாகிற டைமில் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட பெயின் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும், இல்லை உங்களுக்கு பெயின் கம்மியாகணும் அப்படின்னா நீங்களாம் எந்த மெடிசனை எடுத்துக்காதீங்க. போய் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து ரொம்பவே கம்மியாகும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.